الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم منهومان لا يسمعان منهوم في العلم ومنهوم في المال أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. சிறப்பான ரியாலுல் ஜினான் அரபுக் கல்லூரியினுடைய 156ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் சிறப்பான மௌலவி ஆடின் பட்டமளிப்பு நிகழ்வின் தலைவர் ஆணிஜனாப் ஹாஜி தாதா பீர் பிகி அவர்களுக்கும் போதிய முன்னிலை வகித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற வரவேற்புரை நிகழ்த்திய ஆணின் பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆண்டறிக்கையாக மிக அழகானதொரு தொகுப்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அவர்களின் பேச்சில் பாதியில் கேட்டேன். நேர்த்தியான பேச்சாக பேசி அமர்ந்திருக்கிற ஆடிஜனாப் ஆதி திவான் பக்கீர் மஹயத்தீன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் ஆசி உரை அத்தனை கருத்துக்களையும் உள்ளடக்கி அற்புதமான முறையில் பேச்சின் துணையாய் தன்னுடைய கருத்துக்களை அழகாக உங்களுக்கு தந்திருக்கிற எங்களது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான தாதும் முனி என்று நேற்று பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி அந்த பட்டத்திலேயே எல்லோரும் அழைக்க வேண்டும் என்ற நல்லுபதேசத்தோடு கண்ணியத்திற்குரிய கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி ஹாஃபில் அல்-ஹாஜ் எம்ஐ ஹுமாயூன் கபீர் ஆலிம் உஸ்மானி ஹஜ்ரத் அவர்களுக்கும், எம்மோடு வருகை வந்திருக்கிற வாதத்திற்குரிய நண்பர் இலாஹியா அரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் அப்துல் நசீம் ஹஜ்ரத் அவர்களுக்கும், இங்கு நிறைய உலமாக்கள் கலீலுர் ரஹ்மான் ஹஜ்ரத்தினுடைய முதல்வர்களாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்கள் உள்ளிட்ட ஜமால் ஹஜ்ரத் அவர்கள் உள்ளிட்ட நிறைய உலமாக்கள் வருகை வந்திருக்கிறீர்கள். அத்துணை பேர்களுக்கும், கீழேயும் நிறைய உலமாக்கள் நாகூர் அப்பாஸ் ஹஜ்ரத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனது பாடத்தோடர் முஹியுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருடைய பெயரையும் சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். வருகிறந்திருக்கிற உலமாக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், பட்டம் பெறுகிற ஆழின் பெருமக்கள், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான தராத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, ஏன்னா நிறைய பேர் சலாம் சொன்னாங்க, பதிலை காதுல விழுகல, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 3 செய்திகளால் என்னுடைய செய்திகளை பிரித்து உங்களோடு நான் சில விஷயங்களை பேச
நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் இடை போட்டு அமர வேண்டும். இது காதுகளுக்கான இலை. ஏதாவது ஒன்றை எடுத்து அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமர வேண்டும். ஏதோ பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தோம், கேட்டோம், போனோம் என்று இல்லாமல் வாழ்க்கையின் தேவையாய் சில விஷயங்களை நாம் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதில் வந்திருப்பவர்களுக்கு சில செய்திகள், ஆணி பெருமக்களுக்கு சில செய்திகள், நிறைவாக அவர்களுக்கு மதரசாவும் பரிசு தர இருக்கிறது, இறைவனும் பரிசு தர இருக்கிறான். அந்த பரிசுகள் என்னென்ன என்பதை மட்டும் உங்களோடு நான் பேசி அவர் ஆசைப்படுகிறேன். இங்கே வந்திருப்பவர்கள், பட்டம் பெற வந்திருப்பவர்கள், அவர்களை பார்க்க வந்திருப்பவர்கள் எல்லோரும் நினைக்க வேண்டும், இவர்களை போல நம் பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதுதான் இந்த விழாவுக்கான பயன். என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் ஒருவர் ஆணியமாக மாறி சமூகத்திற்கு பயன் தர வேண்டும். ஏனென்றால் நபிமார்கள் எல்லாம் மற்றவர்களை ரோல் மாடலாக நான் இவரை கொண்டிருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். உலகமே திரும்பி பார்க்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட சிறந்தவர்கள் உலகத்தில் உண்டா? வாழ்நாளில் ஒரு தடவை ரசூலுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒரே ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் சலாம் சொல்லிவிட வேண்டும் என்று. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த வாய்ப்பை தரவே இல்லை. பெருமானாருக்கு முன்னால் சென்றால் தானே, பின்னாடியே வந்து ரசூல் பக்கத்திலே வந்து திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லத்தானே செய்ய வேண்டும் என்று பின்னால் வருகிறார்கள். அன்றைக்கு என்னவோ மறந்து போனார்கள். பெருமானாருக்கு முன்னால் பார்க்கிற ஆட்களை போல பின்னால் பார்க்கும் ஆட்களும் உண்டு. பக்கத்துல வந்து சனா சொல்லலாம் நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் அபூபக்கர்ன்றாங்க. ரசூலை கட்டி இணைந்து நாயகமே ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் நன்மையில் உன்னை விட நான் தேவையுள்ளவன். யார்? ரசூல் சொன்னது. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நான் வாங்கி அடிமையாக உரிமை விட்ட பிலாலை போல இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரோல் மாடல் யார்? பிலாலை போல. ஏன் தெரியுமா? பிலால் வாங்கி சொன்னால் அது அரிசி கட்டியது, அரிசி வரை கேட்டது. ஒவ்வொரு முறை வாங்கி சொல்லுகிற போதும் கலிமாவை புதுப்பிக்கிறார் அல்லவா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இதுவாக நான் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. என் வார்த்தைகள் ஒரு நாளைக்கு 5 முறை அரிசிக்கு சென்றிருக்குமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது முதலில் காபாவின் கதவை சாவியை வைத்து திறக்கிற போது எல்லோரும் பெருமானார் தன்னோடு யாரை அழைத்து செல்வார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நினைத்தேன், உமர் ரலியல்லாஹு நினைத்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு நினைத்தார்கள், எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிற போது பெருமானார் ஐன பிலால், எங்கே பிலால் என்றார்களே, அந்த பிலாலாக நான் இருந்தால் நன்றாக இருக்குமே. பெருமானாரில் குகையில் பெருமானாரோடு இருந்தேன், பதிலில் பெருமானாரோடு இருந்தேன், எல்லா நேரத்திலும் ரசூலோடு இருந்த நான் அந்த காபாவிலும் ரசூலோடு இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஐன பிலால் என்று அழைத்தார்கள் என்றால் பிலாலை போல நான் இருந்திருக்க வேண்டும். அப்ப ரோல் மாடலாக சஹாபாக்களே எழுந்திருக்கிறார்கள் என்றால் வந்திருக்கிற நாம் நம் பிள்ளைகளையும் இதை போன்று ஆக்க வேண்டும் என்ற உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். சொல்லுகிறார்கள், நான் அபூபக்கரை போன்று உமரை போன்று இருந்திருக்க வேண்டுமே. அதையே உலகத்திற்கே கல்வியை கொடுத்த, தண்ணீரை கொடுப்பதை போல தாகமுள்ள அத்துணை நெருங்களுக்கும் கல்வியை கொடுத்த அடியே நீங்களா சொல்லுகிறீர்கள்?
நான் சொல்கிறேன், எப்பொழுது பார்த்தாலும் பெருமானார் கரஜுத்து அபீபக்கர் உமர், தகல்து அபீபக்கர் உமர், மஷீத்து அபீபக்கர் உமர் என்றுதானே சொல்லி இருக்கிறார்கள். மூச்செல்லாம் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு உமரோடு சென்றேன், அவரோடு நுழைந்தேன், இவரோடு பேசினேன் என்று எல்லாம் அபூபக்கர் உமர் என்றுதானே பெருமானார் சொன்னார்கள். அந்த நாளிலே கரஜுத்து அலி என்ற வார்த்தை சொல்லி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதனால் நான் அபூபக்கரை போன்று உமரை போன்று இருந்திருந்தால் நன்றாக. அப்ப ரோல் மாடல் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவை போல இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே. யமன் தேசத்திற்கு அனுப்புகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? முஆதை தானே தேர்ந்தெடுத்தார்கள். அமீனு ஹாதிஹில் உம்மா என்று சொல்லப்படுகிற அபூ உபைதா இப்னு ஜர்ராஹுவை போல நான் இருந்தால் தான் நன்றாக இருக்குமே. இப்படி சஹாபாக்கள் இவர் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அவர் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் என்று ஆசைப்பட்டு உருவானார்களே. கைபர் போர்க்களம் நடக்கிறது, அங்கு ஒரு அதிசயமும் நடக்கிறது. இந்த கைபர் போர்க்களத்தில் முதல் நாள் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. இரண்டாவது நாளும் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. இரண்டாவது நாள் இரவு பெருமானார் சொன்னார்கள், நாளை ஒரு நிலத்தில் நான் கொடியை கொடுப்பேன், அவர் வெற்றியோடு இருப்பார் என்று மட்டும் சொல்லவில்லை. அவர் யார் தெரியுமா? நான் கொடியை கொடுப்பவர் யுஹிப்புல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் பிரியப்படுகிறார். அதோடு நிறுத்தல் ரசூலுல்லாஹ் யுஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, அவரையும் அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படுகிறார்கள். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வே ஒருவரை பிரியப்பட்டு விட்டார், ரசூல் பிரியப்பட்டு விட்டார்கள். அந்த மனிதராக நாடு இருக்க வேண்டுமே. நாம என்ன அல்லாஹ் சொல்றோம்? அல்லாஹ் நம்ம பேர சொன்னா இருக்கும், கால் தரையில நிக்குமா? நாம 1000 முறை ஒரு நாளைக்கு அல்லாஹ் சொல்லுகிறோம். அல்லாஹ் என்ற பெயரே உலகத்தில் அதிசய பெயர். ஏன்னா அல்லாஹ்ங்கிற பெயரை உலகத்தில் யாருக்குமே வைக்காமல் பாதுகாத்தவன் அல்லாஹ். இத்தனை கோடி பேர் யாருக்காவது அல்லாஹ்ங்கிற பேர் இருக்கா? பாதுகாத்தவன் அல்லாஹ். காபத்துல்லாஹ்னா நம்மால் பேர் வச்சிருக்கிறாங்க. ராமநாதபுரத்துல அரியத்தூர் பக்கத்துல சாத்தாங்குளத்து முத்தவல்லிக்கு பேரு காபத்துல்லாஹ். பயானுக்கு போன நேரத்துல நானே கேட்டேன், செக்ரட்டரி ரசூலுல்லாஹ், நான் முத்தவல்லி காபத்துல்லாஹ் வச்சேன். அன்பிற்குரியவர்களே, அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ற பெயரை ரப்ப யாருக்காக வைத்திருக்கிறாங்க? நாம் ஒரு நாளைக்கு அல்லாஹ் 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 என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்ற பெயரை சொல்ல வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருவரை பிரியப்படுகிறான். அல்லாஹ் ரூமி விளக்கம் சொல்லுகிற போது அழகாக சொல்லுவார்கள், லைலா மஜ்னூனை பற்றி சொல்லுவார்கள். இந்த லைலாவுக்கு தன்னை உண்மையில் நேசிக்கிற நேசன் யார் என்று தெரிய வேண்டும். உண்மையில் தன்னை யார் நேசிக்கிறார்கள்? தன் பணிப்பெண்ணை அழித்து தட்டு நிறைய அல்வாவை கொடுத்து, திருநெல்வேலியின் அல்வா தானே, தட்டு நிறைய அல்வாவை கொடுத்து தெருவிலே செல், லைலாவை நேசிப்பவர்களுக்கு ஒரு அல்வா கொண்டு இலவசம் என்று சொல். தட்டு நிறைய ஹல்வா, தட்டை எடுத்துட்டு போய் லைலாவை நேசிப்பவர்களுக்கு ஹல்வா இருக்கிறது என்று சொல்ல, தெருவில் இருக்கிற 100 பேர்கள் நான் நேசிக்கிறேன் என்கிறார்கள். பணிப்பெண் துண்டு ஓட்டு கொடுத்து விட்டு லைலாவிடத்திலே வந்து சொன்னார், லைலா உன்னை நேசிக்க தெருவிலே 100 பேர்கள் காத்திருக்கிறார்கள். லைலா அப்படியா? இப்பொழுது வெறும் தட்டை எடுத்து செல், கையிலே கத்தியையும் வைத்துக் கொள், எல்லோரும் அல்வா என்று நினைத்து வருவார்கள். அவர்களிடத்திலே சொல், யார் உண்மையில் லைலாவை நேசிக்கிறீர்களோ உங்கள் சதை துண்டிலிருந்து ஒரு துண்டு வெட்டி வைக்க வேண்டும் என்று சொல். தட்டு வருகிறது, கத்தியும் வருகிறது, எல்லோரும் அல்வா என்று நினைத்து வருகிறார்கள். பணிப்பெண் சொன்னால், உண்மையில் லைலாவை நேசிப்பவர்கள் தன் சதை துண்டு ஒன்றை வெட்டி வைக்க வேண்டும். எல்லோரும் நான் இல்லை என்று பறந்து போனார்கள். ஆனால் மஜ்னூன் மட்டும் வந்தான். லைலா எந்த உறுப்பு என்று சொல்லவில்லை. அதனால் நான் என் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டட்டுமா என்று கத்தியை பிடுங்க வேகமாக பணிப்பெண் பிடுங்கிக் கொண்டு ஓடினார். உன்னை நேசிக்கிற உண்மை நேசனை கண்டுகொண்டேன், மஜ்னூனை கண்டுகொண்டேன். அதே மாதிரிதான் நாம அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? சஹாபாக்களுக்கு அன்னைக்கு தூக்கமே இல்லை. மறுநாள் பெருமானார் யார் பேரை சொல்ல போகிறார்களோ
ஏனென்றால் அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறார், ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி தன்னை நினைக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் பெரும் தோழர்கள் எல்லாம் என் பெயர் வர வேண்டுமே, என் பெயர் வர வேண்டுமே, என் பெயர் வர வேண்டுமே. அதே மாதிரி தாய்மார்களே, அடுத்தடுத்த ஆண்டுகளின் நோட்டீஸில் உங்கள் பிள்ளைகளின் பெயரும் வர வேண்டும். இந்த 18க்கு 28ஆக 38ஆக மாறி இல்லையா, நம்ம பெயரும் வர வேண்டும், நம் பிள்ளைகளின் பெயரும் வர வேண்டும். மறுநாள் காலை சுபஹ் தொழுகை முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன அலி, எங்கே அலி என்றார்கள். அலியும் கராரையும் வர்றா, போர்க்களம் விவாதக்களம், எதில் அலி இறங்கினாலும் புறமுறுதி என்பது இல்லையே, எங்கே அந்த அலி? அப்ப சஹாபாக்கள் நினைச்சாங்களாம், நானும் இந்த அலியை போன்று இருக்க வேண்டுமே, நானும் இந்த அலியை போன்று இருக்க வேண்டுமே. எல்லோரும் ஆசை கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். இதையும் தாண்டி என் பிள்ளையையும் நான் ஆலிமாதாக்குவேன், தீன்குல தெருக்களுக்கு சென்று தீப்பணி ஆற்றுவதற்கு இவர்களை துணையாக ஆக்குவேன் என்று நியத்து செய்து கொள்ள வேண்டும் வந்திருப்பவர்கள். அப்படி நியத்து செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் வீட்டிலே ஆபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கி தீனுள்ள குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் ஆக்குவான் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவது செய்தியாய், நீங்கள் பட்டம் பெறுகிற மௌலவிகள், நீங்கள் சமூகத்திற்கு செல்கிறீர்கள். அல் இஸ்லாமு பதா ரதீபா சயஊது கரீபா. இஸ்லாம் ஆரம்பத்தில் குறைவாக இருந்தது, கடைசியிலும் இஸ்லாமிய பண்புகள் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், ஆனால் இஸ்லாமிய நடைமுறை குறைவாக இருக்கும் என்ற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், ஆனால் இன்றைக்கு அதற்கு சொன்ன மாதிரி 4 இமாம்கள் யாரும் இந்த சபையில கேட்ட சிக்கலாயிடும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் யார் தெரியாது, ஷாஃபி தெரியாது, அஹ்மத் பின் ஹம்பல் தெரியாது, மாலிகி தெரியாது, தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் இல்லையா? எதை எடுத்தாலும் அங்கேதான் கேட்டு பழக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஏஐக்கு வந்து விட்டார்கள், சாட் ஜிபிடிங்கிறாங்க. யார் இடத்திலே கேட்கலாம் என்றால் சாட் ஜிபிடி இடத்திலே கேட்டு பார்க்கலாம். ஃபத்வாவை எல்லாம் இது சொல்லிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்த பாத்திமார்கள் எல்லாம் காணாமல் போனார்கள். இப்பொழுது யானையும் பூனையும் சிங்கமும் நரியும் பிள்ளைகளுக்கு கதை சொல்லி உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறது, உணவூட்டிக் கொண்டிருக்கிறது. பாவங்கள் நிறைந்திருக்கிற காலம். ஒரு வெற்றிலை படுத்திருக்கிறார்கள், கணவன் ஒருவரோடு சேட் செய்து கொண்டிருக்கிறார், மனைவி இன்னொருவரோடு சேட் செய்து கொண்டிருக்கிறார். சேட்டையிலேயே பெரிய சேட்டை, சேட்டிங் சேட்டை தான். இது நிறைந்திருக்கிற காலத்தில் தான் நீங்கள் வெளியே செல்லுகிறீர்கள். இஸ்லாம் இருக்கிறது, ஆனால் இஸ்லாத்தின் பண்புகளும் கோட்பாடுகளும் குறைந்து போயிருக்கிற காலத்தில் அந்த பண்புகளை சரி செய்வதற்காக நீங்கள் புறப்படுகிறீர்கள். புறப்படுகிற நீங்கள் ஒரு 5 காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு புறப்பட வேண்டும். அதில் முதலாவது உங்களுடைய சுய ஒழுக்கம். வாழ்நாள் முழுக்க நீங்கள் உயர்வு நோக்கினால் சொர்க்கம் பூஞ்சோலையில் வாழ்ந்தவர்கள். இங்கு உங்களுக்கு என்ன நற்கருத்துக்களும் நல் ஒழுக்கங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அந்த ஒழுக்கத்தில் இன்றைக்கே முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் என் வாழ்நாளில் தனியாக இருக்கிற போதும் கூட்டாக இருக்கிற போதும் ஒழுக்கம் கெட்ட எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். உறுதியெடுக்க வேண்டிய நேரம். தமிழர்களுக்கு கூட இப்படி ஒரு பண்பாடு உண்டு. தமிழர்களுக்கு எதையும் வகைப்படுத்துகிற பழக்கம். அவராளர்களை 10ஆக்கி, கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, நாட்களை 7ஆக்கி, சுவைகளை 6ஆக்கி, பஞ்சபூதங்கள் என்ற பூதங்களை 5ஆக்கி, வேதங்களை 4ஆக்கி, கனிகளை மாப்பலா வாழை என்று 3ஆக்கி, இணைகளை ஆண் பெண் என்று 2ஆக்கிய தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆகத்தான் வைத்திருக்கிறார். ஒழுக்கம் 1 தான். இந்த ஒழுக்கம் தான் ஒரு மனிதனை ஆக உச்சத்திற்கு கொண்டு செல்லும். ஆக உச்சத்தில் இருப்பவர் லேசாக
கொஞ்சம் ஒழுக்கம் கெட்டு தரம் கெட்டு போய்விட்டால் உடைந்து போன கண்ணாடியை போன்றது நொறுக்கிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒழுக்கமுள்ள மாணவர்களால் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா எந்த அளவிற்கு சுயவழிக்கம், எந்த அளவிற்கு உற்சாகம், கடற்கரையிலே போய் கொண்டிருக்கிற போது அந்த காலத்துல இன்னைக்கு மைக்கு மாதிரி அன்னைக்கு எதுவும் இல்லை. ஆனா அன்னைக்கு உள்ள குரல் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஏரியில இந்த பக்கம் ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, அந்த பகுதியில் இருக்கிறவர் அலைக்கும் சலாம் பாரு. இந்த குரல் அங்கே சென்றது, அங்கிருந்து பதில் வந்தது. இப்ப பக்கத்துல இருக்கிறாங்க கூட கேட்கறது இல்லை. என்ன தனியாவே பேசிட்டு போய் பழக்கமாயிடுச்சு இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களே, அங்கே கப்பலில் ஒருவர் தும்பியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல, அதை கேட்ட அபூ தாவூத் ஒரு திருகம் கொடுத்து படகை பிடித்து கப்பலுக்கு சென்று யார் தும்பினீர்கள் என்று கேட்டு எதகமுக்குமுல்லா என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். என்ன ஒழுக்கம், என்ன கட்டார்களோ அந்த கட்டளையின்படி ஒழுக்கமாய் வாழ்ந்தவர்கள். அந்த வாழ்க்கையை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? வீட்டுல எனக்கே நடந்ததை சொல்லுங்கள். ஒரு வீட்டுக்குள்ள போனோம், ஒரு 6வது படிக்கிற பையன் டான்ஸ் பார்த்துட்டு இருக்கான், ஒரு பாட்டு பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்த்தவன ஆஃப் பண்ணிட்டான். பரவாயில்ல, நல்ல பையனா இருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லையே. அவன் அன்னைக்காரன் வந்தான், ஏன் ஆஃப் பண்ணேன்னா அதற்கு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேங்கிறான். அதற்கு கெட்டு போயிடக்கூடாது. சமுதாயத்தினுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. பெரியவர் சின்னவர் என்ற பாகுபாடு இல்லை, பெற்றெடுத்த பெற்றோர் குற்றார் என்ற பாகுபாடு இல்லை. ஒழுக்கம் கெட்டு போயிருக்கிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒழுக்கத்தை முதலில் நாம் கையில் எடுக்க வேண்டும். அருமைக்குரிய தாய்மார்களே, உங்களை பார்த்தும் சொல்லுவேன், இந்த ஒழுக்கம் கெட்டு போனதுக்கு ஒரு வகையில பேட்டை தாய்மார்களை சொல்லவே இல்லை. ஆனால் தாய்மார்கள் உள்ளார்கள். எல்லா ஆம்பளைகளும் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லா ஆம்பளைகளும் அம்மாவை மறந்துடாதன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. 10 மாதம் பெற்றெடுத்தவிட அம்மாவை வாழ்க்கையில மறந்துடாதா, அம்மாவை மறந்தா அவனுக்கு எதுவுமே கிடைக்காதுடா சொல்லி வளர்க்கிற பழக்கம் உண்டு. ஆனா என்னைக்காவது தாய்மார்களே, பிள்ளைகள்கிட்ட உன் தகப்பனை மறந்துடாதா, நான் 10 மாதத்துல உன்னை இறக்கி வச்சுட்டேன்டா, அவரு உன்னையும் என்னையும் காலம் முழுக்க தலையிலும் தோளிலும் சுமக்கிறாரா. ஒவ்வொரு புருஷனும் அப்படித்தானே சுமக்கிறான். கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து தமிழுக்கு போற வரைக்கும் தலையிலும் தோளிலும் தன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சுமைகளை இறக்கா சுமை தாங்கிகள். இந்த ஆண்கள் சுமைகளை இறக்கா சுமை தாங்கிகள். தனக்கு நாமளே என்ன சேர்த்து வச்சிருக்காங்க தெரியுமா? ஹுமாயூன் கவிதை முதல் கொண்டு நான் சொல்றேன், தனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்காங்கன்னா பிரஷர் 160, சுகர் 400, கொலஸ்ட்ரால் 330. இது எல்லாம் தான் வாங்கி வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் வீடு யாரு தரல, மனைவி தரல, மக்கள் தரல, சொத்து யாரு தரல, இதெல்லாம். அப்ப தகப்பனின் அருமையை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தாய்மார்களே. என்னைக்காவது நாம சொல்லிக் கொடுத்தோமா? நாம பிள்ளைகளுக்கு சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? ஒப்பனை நம்பாது, அது லூஸ். ஒப்பனை நம்பாது, அது பேச்ச கேட்டா நீ வணங்க மாட்ட. ஒரு நாளுக்கு நீ ஒப்பனை நம்பாத. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியும் இல்லையா? இதன் விளைவு என்ன தெரியுமா? இதன் விளைவு 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் வீட்டில் அனாதைகளாய் வாழ்கிறார்கள். பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்தோம் உங்களுக்கு என்று கேட்கிற பிள்ளைகளை இழந்து விட்டோம். பாப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன செய்கிறது? நீங்கள் வாழ்வில் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட வேறுபட்டங்கள் என்ன? அதை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிற ஒரு பிள்ளை இல்லை. ஆனால் இவர்கள் உங்களை தூக்கி பிடிக்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள். பெற்றோர்களை மதிக்காத ஒரு ஆணையும் கூட இல்லை. வாங்குற சம்பளம் 10,000 15,000, அதில் தன் தாய்களப்படி தூக்கி பிடிக்கிற பிள்ளைகளாக. அதனால் அருமைக்குரிய தாய்மார்களே, நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற போது
நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தாயின் பெருமையை தகப்பனும், தகப்பனின் பெருமையை தாயும் சொல்லி வளர்க்கிற யாரும் வாழ்க்கையில் தோற்பதாக வரலாறு இல்லை. முதல்ல ஒழுக்கம். இரண்டாவதாக பட்டம் வாங்குகிற ஆளுங்களே நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். நன்றி வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றி உள்ளவர்களை நேசிக்கிறார். நம்மை உருவாக்குவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறார்கள். நாம சாதாரணமாக உருவாகல, இதற்காக ஒரு நிர்வாகம், இதற்காக எவ்வளவு பாடுகள். ஒரு விழா நடக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பாடுகள். இந்த மதரசா உருவாவதற்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டார்களோ அத்துணை பேர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாய், அதிலும் குறிப்பாக ஓடிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் மாறி போக வேண்டும். அல்லமா சாதி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சாதி கொஞ்சம் கறி வாங்கிட்டு வருவாரு, அதை கழுவி கவிழ்ந்து போயிடும். நாம கறி வாங்கிட்டு போகும்போது கழுவி கவிழ்ச்சுன்னா என்ன செய்வோம்? கழுவிக்கு ஒரு பத்துவா கொடுப்போம், கரண்ட்ல அடிபட்டு சாக அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா சாதி என் மூலமாக கழுவிக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி புறப்படுகிறார். வீட்டுக்கு போனா அந்த அம்மா கறியை கழுவிட்டு, நான் வாங்கின கறியை கழுவி கழிட்டு போச்சு, நீ கழுவிட்டு இருக்கிற. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, நம்ம வீட்டுக்கு மேல 2 கழுவி சண்டை போட்டுச்சு, ஒரு கொட்டனை கீழே விழுந்துச்சு, எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். நம்ம சாதி அல்லாஹ்விடத்திலே பேசுகிறாங்க, ரப்பே ஒவ்வொரு நாளும் 1000 முறை உன்னை நான் மறந்து போகிறேன். நான் வாங்கிய கறியை மறக்காமல் என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறப்ப உனக்கே எல்லா புகழும். நாம ஒவ்வொரு நாளும் 1000 முறை அல்லாஹ்வை மறந்து போகிறோம். ரப்பு ஒரு நொடி கூட நம்மை மறப்பதில்லை. ஒரு நொடி கூட. நமக்கு தேவையான சம்பந்தம், கல்வி, அன்பு, பரஸ்பரம், பாசம், பொருளாதாரம் எல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தார். அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த வாழ்க்கையில எல்லாம் 5 நேரம் தொழுதா நாம 6 நேரம் 7 நேரம் தொழுகணும். 6 நேரம் 7 நேரம் விவாதத்தை விட சுக்கர் உலகத்தில் என்ன இருக்க முடியும் அன்புக்குரியவர்களே. மூன்றாவதாக உங்களிடத்திலே நான் சொல்லுவேன், உறவுகள் என்று இது பிரிந்து கிடக்கிறார். உறவுகளே இல்லை என்ற நிலை. தென்காசிக்கு போயிருந்தேன். பக்கத்தில் இருக்கிற தென்காசிக்கு ஒருத்தர் சொன்னாரு, என் மனைவிக்கு நான் பேசி 25 வருஷம் மனம் படிக்கிறது. கட்டிய மனைவியிடத்தில் பேசி 25 ஆண்டுகள். உடன்பிறந்த அண்ணன் தம்பி உறவுகள் அறுந்து கிடக்கிறது, அறுந்து கிடக்கிறது, பேசவே இல்லை. இதே பற்றி பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கு சொந்தக்காரன் சென்னையில இறையில்ல கொடைமல்லன் அவருக்கு அண்ணன் அது 2 பேர். நான் பேர் சொல்ல விரும்பல. ஊர் உலகத்துக்கே அண்ணன் கொடுத்தாரு. தம்பி 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன் கொடுக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு கொடுக்கல, எதுக்கும் கொடுக்கல. வாழ்க்கை என்பது மூன்றில் மாறி ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். அண்ணனுக்கு திடீர்னு பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய், மருத்துவமனையில் இருக்கிற அண்ணன். அப்ப போய் பார்க்கலாம் போனா தம்பி தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். எந்த தம்பி வேணான்னு சொன்னாரோ அந்த தம்பி தான் பணிவிடை செய்கிறார். என்ன பார்த்தவங்க 2 பேருமே அழுகிறாங்க. அண்ணன் சொன்னாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது என்னமும் நினைவில் இருக்கிறது. அன்னைக்கு நிறைய பணம் இருந்துச்சு, என் தம்பிக்கு கொடுக்கணும்னு பணம் இல்லை. இன்னைக்கு நிறைய மனசிற்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை. தம்பி சொன்னாரு, காசு பண்ண என்ன, காசு பண்ணுவோம் போகும் வரும். எங்க அம்மா மௌத்தா போகும்போது 2 பேர்ல காட்டிட்டு 2 பேர் சேர்ந்தாட்டா இருக்கணும். அண்ணன் தம்பி புரிஞ்சிடக்கூடாதா என்று தாய் சொன்னார்கள். அந்த துவா நடக்காமல் போய்விடுவோம் என்று இருந்தேன். ஆனால் நல்லா ஒன்று சேர்த்து வைத்து விட்டாங்க. இது போதும். உறவுகள் பிரிந்து கிடக்கிறது, சரிந்து கிடக்கிற, பிரிந்து கிடக்கிற உறவுகளை நீங்களும் சேர்த்து சமூகத்தையும் சேர்த்து வாழ வழி செய்ய வேண்டும். உங்களுக்கு பரிசு வழங்க போகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தருகிற பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் இருக்கிற அனைத்தும் உங்களுக்கு பரிசு. உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. ரிஸ்க் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியுமா? ரஸாக் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு மீனுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை, எறும்புக்கு கொடுக்க முடிந்ததா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்புக்கு பேசினாங்களே,
அந்த எறும்பு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எறும்புக்கு என்ன தேவை? ஒரு லட்டு கொடுத்தா 2 வருஷம் சாப்பிடும். இப்ப எறும்பு சொல்லுச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அன்தல் ஆதி சுலைமான் நீயே பிச்சைக்காரன், உலக சக்கரவர்த்தியை பார்த்து. அதுக்கு அடுத்து ஒரு மசாலா சொல்லுச்சு எறும்பு, தாலிபு மின்னல் ஆதிசு தயிர் ஜாய், பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னு. யாரை பார்த்து? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. நான் பிச்சைக்காரன், எது வேணாலும் கேளு தர்றேன். எறும்பு சொல்லுச்சு ரிசிக்னி உம்மதி வரிசுகி, என் வயதை கொஞ்சம் நீளமாக்குங்கள், என் ரிசிக்கை கொஞ்சம் அதிகமாக்குங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்கிட்டாங்க. இது 2 ஏன் கண்ட்ரோல்ல இல்லைன்ட்டாங்க. வயசு ரிசிக்கு ஏன் கண்ட்ரோல்ல இல்லைன்ட்டாங்க. எறும்பு சொல்லுது யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நீயும் பிச்சை நானும் பிச்சை. இந்த ரிசிக் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உலகத்திலேயே நல்ல உணவுகளை அதிகமாக சாப்பிடுபவர்கள் ஆலிம் சாப்பிட்டு தான். வாரத்தில் 5 நாள் பிரியாணி சாப்பிடுவார். அவரிடத்தில் இருக்கிற ரிசிக் இலவசம். 2வது ஆரோக்கியம். அல்லாத ஒரு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கலாம். அதனால தனிகள் மாத்திரை சேர்த்து வச்சிருக்கான். கால் வலிக்கு சாப்பிட்டா வயிற்று வலியா மாத்திரை, அதனால அது மாத்திரை. வயிற்று வலிக்கு சாப்பிட்டா தலைவலியா மாத்திரை, அதனால அது மாத்திரை இல்லையா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தானா ஆனான்னு போட்டுருப்பாங்க. தானா ஆனா அது இல்லாட்டி ஆகாது. யாரும் கேட்கப்பட முடியாது. ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியமும் உங்களுக்கு இலவசம். நிறைய இத்தனை ஆளுநர்கள் இருக்காங்கல்ல, அட்டாக்ல மூத்தா போன ஆளுநர் எத்தனை பேர்த்த காட்ட முடியும்? யாரையும் காட்ட முடியாது. இங்க பார்த்தாக்க அவங்க பயந்து இருப்பாரு. ஒரு 60 வயசுல பிரியாணி அடிச்சு கப்புன்னு பண்ணி அடிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. ஒரு காலத்தில் ஓதுகிற ஓதுகை சிப்பாவாக மாறி ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்கிறது. 3வது சுக்கும், உலகமே இதை தேடி அழைக்கிறது. அல்லாஹ்வுக்கு சொந்தம். நிம்மதி ரப்புக்கு சொந்தமானது. நிம்மதி ரப்புக்கு சொந்தமானது இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் நிம்மதி இல்லை, எங்கும் நிம்மதி இல்லை. ஆனா அந்த நிம்மதியின் மொத்த ஏஜென்சிகள் அகற்றுவாங்க. ராஜகுணத்தில் எல்லாம் நிம்மதி எல்லாம் வைத்திருக்கிறானா? சொத்து சுகத்தில் நிம்மதியை வைத்திருக்கிறானா? அறவே இல்லை. நம்ம தெரிஞ்ச ஆங்கியார் சென்னையில் இருக்கிற, நான் சொல்றது அந்த ஆங்கியாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. போனவங்க நான் அண்ணா நகர்ல 2 சைட் வாங்கி போட்டுருக்கிறேன், ஸ்பெஷல் நகர்ல 3 சைட் வாங்கி போட்டுருக்கிறேன், மரபுடியில் ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டுருக்கிறேன். அப்ப ஆங்கியாரை கூப்பிட்டு வாங்க ஆங்கியார், அந்த இடமும் உங்களை பார்த்தா தான் சொல்லுது. ஆங்கியார் இடம் என்னை பார்த்து என்ன சேர்த்து சொல்லுது? உங்க தாதாவை நான் தான் வாங்கி போட்டுருக்கிறேன், உங்க அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டுருக்கிறேன், கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன். இது என்ன பெருமை இருக்கிறது? இல்லை. நிம்மதி ரப்பு கொடுக்க வேண்டும். ஆலிஷா டவுன் பஸ்ல உட்கார்ந்தா அவளை அழகா தூங்குவேன். ஒன்று எங்க படுத்தான் பள்ளியாத்தில் படுத்து அவர் பாட்டு தூங்கிடுவேன். நிம்மதியை அல்லாஹ் இலவசமாக கொடுத்திருக்கிறான். எது நம்மிடத்தில் இல்லை என்பதை யோசியுங்கள். ரிஸ்க் இலவசம், மருத்துவம் இலவசம், ஆபியத் இலவசம், நிம்மதி இலவசம். இறைவனுக்கு சொந்தமான 4வது ஐசர் கண்ணியம். எந்த இடத்திலும் முதன்மை வருகிறீர்கள். அல்லாஹ்வுக்கு இபாதத், அந்த இபாதத்தில் நீங்கள் தான் போய் நின்று தக்பீர் கட்ட வேண்டும். உலகை ஆளுகிற அரசன் உங்களுக்கு பின்னால் இவ்வளவு இசத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த இசத் இலவசம். இதையெல்லாம் தாண்டி முஹப்பத்துன்னாஸ், ரசூலுல்லாஹ் உம்மத்தை நேசித்தார்கள். உம்மத் ரசூலை நேசிக்கிறது. நீங்கள் வரசத்துல் அன்பியா, நீங்கள் சமூகத்தை நேசியுங்கள், சமூகம் உங்களை நேசிக்கும். நீங்கள் சமூகத்தை நேசியுங்கள், சமூகம் உங்களை நேசிக்கும். இந்த முஹப்பத், சமூகம் அதிகம் நேசிப்பது யாரை? மக்களை. ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அப்படி சமூகத்தை நீங்கள் சந்திக்கிற போது மென்மையோடு சந்தியுங்கள். போலீஸ்காரை மாதிரி சந்திக்காதீங்க, வக்கீல் மாதிரி சந்திக்காதீங்க, மிலிட்ரி மேன் மாதிரி சந்திக்காதீங்க. சமூகத்தை சந்திக்கிற போது அல்லமா சாதி சொல்வதை போல சந்தியுங்கள். சாதி 75-80 வயசுல பட்டு கிடக்கிற சக்கராத்து ஹாலில் சாதிகிட்ட போய் கேட்டா ஒருத்தர் நான் எப்படி வாழ்றதுன்னு, சாதி வாயை திறந்து காட்டி என் வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டாங்க. அவர் வந்தவருக்கு புரியல. ஒரு வாய் மாதிரி வாழ்ந்து கொண்ட வாழலாம், வாயை திறந்து காட்டி வாய் மாதிரி வாழ்ந்துக்கோங்கிறீங்களே, புரியலையே. சாதி சொன்னார்கள், 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து தெரியல, எனக்கு பல்லெல்லாம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப அழகா இருக்கும், நேர்த்தியா இருக்கும், நீங்க சிரிச்சா கண்ணத்துல குறிப்பிடுவோம். சாதி சொன்னாங்க, அப்ப இருந்த பல்லு இப்ப இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல, ஆனா அன்னைக்கு அந்த பல்லுக்கு பக்கத்துல இருந்த நாவு இருந்துச்சு, அது இன்னைக்கு இருக்குதான் வாயை திறந்து காட்டினாரு. இருக்குது. சாதி சொன்னார்கள், கடினமாக இருந்த பல் காணாமல் போனது.
மென்மையாக இருந்த நாவு அன்றைக்கும் இருக்கிறது, என்றைக்கும் இருக்கிறது. மென்மை என்றைக்கும் துடைத்து போகாது. சமூகத்திற்கு செல்லுங்கள், மென்மையோடு சொல்லுங்கள். மென்மையான தண்ணீர் தான் பாறைகளை அடித்து 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 கரடுமுரடான பாறைகளையும் மென்மையாக்கும். தீர்ப்புடத்திற்கு செல்லுங்கள், செல்லுகிற இடம் சொர்க்க பூஞ்சோலையிலிருந்து செல்கிறீர்கள். பூக்களை போல மென்மையாய் செல்லுங்கள், மென்மையாய் சொல்லுங்கள். ஈருலக வாக்கியங்களை அருளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். வாக்குறு தகவான அல்ஹம்துலில்லாஹ்.